மகிழ்ச்சியா வாழ்றது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுடைய மனநிலைய சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சத்தியமா சொல்றேன். என்னோட பொண்ணு எனக்கு புரிய வச்சிருக்கான்னு கூட சொல்லலாங்க. இன்னைக்கு அவளுடைய ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் அவ வந்து 3 பிரைஸ் எடுத்திருந்தா. நான் வீட்டுக்கு வந்ததுமே மெடல காமிச்சுட்டு அ துள்ளி குதிச்சு சந்தோஷப்படுறா. அப்பதான் நான் நெனச்சுக்கிட்டேன். எனக்கு புரியுது. நம்ம வந்து நம்ம பிள்ளை ஃபர்ஸ்ட்டு வரணும்னு சொல்லிட்டு அவன என்னமோ பண்ணி ட்ரெயின் பண்றோம். ஆனா, அந்த இடத்துல அவங்க அதுக்கு பின்னாடி போட்ட எஃபோர்ட் எந்த அளவுக்கு அவங்க ஓவர் கம் பண்ணி 3 பிரைஸ்ல வந்து நிக்கிறாங்க. இங்க வந்து நம்பர் 1, நம்பர் 2ன்லாம் முக்கியம் கிடையாதுங்க. அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க பாருங்க. அத நெனச்சு அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணாலே, அத விட வேற என்னங்க அவங்களுக்கு தேவைப்படுது? ஏன்னா, நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது இது மாரி ஒரு ரேஸ்லாம் கிடையாது. அதனால இதுக்கே நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். நீ கடந்து வந்த பாதை எவ்வளோ கடினமானது. அத நீ கடந்து வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நிக்கிறன்னா, இதுக்கே இப்போ ஒரு பெரிய சல்யூட் நம்ம போட்டு நம்ம பிள்ளைங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கணுங்க. ஏன் அப்டின்னா, இன்னைக்கு ஜெயிச்சவன் எல்லாம் மகிழ்ச்சியா இருப்பான் அப்டின்னு கேட்டாக்கா, கண்டிப்பா கிடையாது. மகிழ்ச்சியா இருக்கவன் ஒவ்வொரு நொடியுமே சந்தோஷமா இருக்காங்க. அத ஞாபகம் வச்சுக்கணும். ஹேப்பினஸ் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான். இன்னைக்கு என் புள்ள அந்த 3வது மார்க் எடுத்திருக்கான்னா, நான் சத்தியமா சொல்றேன் ஒரு அப்பனா இத விட வேற என்னடா வெற்றி தேவைப்படுது? அப்டிங்கிற மாரி தாங்க நான் இன்னைக்கு என் மனசுல மனநிலைமை இருக்கு அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நம்மளும் நம்ம பிள்ளைங்களையும் எல்லாமே என்ன சொல்றது, நம்ம அவங்கள ட்ரெயின் பண்ணுவோம். அவங்கள அத விட்டுட்டு ஃபர்ஸ்ட் வா, செகண்ட் வான்லாம் சொல்லாம, இஃப் தே பார்ட்டிசிபேட்டட் வி ஆர் ஹேப்பி. அவங்க அச்சீவ்மென்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்கன்னா, அத நெனச்சு நம்ம சந்தோஷப்பட்டுப்போங்க. அப்பதான் அவங்களும் வளரும்போது நல்ல பிள்ளைங்களாவும், தோல்விய பார்த்து பயப்படாம நல்லபடியா வளருவாங்கன்னு நான் இன்னைக்கு சொல்லி முடிச்சுக்கிறேங்க. தேங்க் யூ.